தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒரே நாளில் 1,120 ரூபாய் அதிகரித்து 80,040 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 140 ரூபாய் உயர்ந்து 10,005 ரூபாய்க்கு விற்பனையானது. இது தங்கம் விற்பனை வரலாற்றில் புதிய உச்சமாகும். வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 138 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,38,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணங்கள் வாயிலாக தமிழகத்திற்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லண்டனிலிருந்து உற்சாகமான செய்தி என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இங்கிலாந்தை அடிப்படையாக கொண்ட இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டின் மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பில் பேட்டரி சேமிப்பு அமைப்புகளுக்காக 7,500 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருப்பதாகவும் இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தின் விரிவாக்கம் மற்றும் முந்தைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போன்றவற்றால் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி எழுச்சி பயணத்தின் வாயிலாக 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 17,613 வேலைவாய்ப்புகள் நமது இளைஞர்களுக்காக உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இவை வெறும் எண்கள் அல்ல, வாய்ப்பு, எதிர்காலம் மற்றும் கனவுகள் என்றும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் செயல்பாட்டு உத்வேகம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் 26 ஒப்பந்தங்கள், இங்கிலாந்தில் 7 ஒப்பந்தங்கள் என இரு நாடுகளுக்கான பயணத்தில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். அவ்வாறு செய்யாவிட்டால் ஒருமித்த மனநிலையில் இருப்பவர்களுடன் சேர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வதாகவும் கூறியிருந்தார். இதுகுறித்து கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திய நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இதேபோல் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, குறிஞ்சிநாதன், தேவராஜ், ரமேஷ், வேலு, மோகன்குமார் ஆகியோரும் கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் ஈரோடு புறநகர் மேற்கு பொறுப்பு மாவட்ட செயலாளராக செல்வராஜ் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டுள்ளார். தன்னிடம் விளக்கம் கேட்காமலேயே கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடரும் என்று தெரிவித்தார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும். இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். சில பேர் நினைத்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள். அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்திலாம் தெரியும். கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன்னா நீங்கள் மூத்த அரசியல் இருக்கீங்க. நான் எதிர்பார்த்தது தானா? நான் எதிர்பார்க்கவில்லை சார். இதுக்கு பின்னால யார் இருப்பாங்க? பொதுச்செயலாளர் மட்டுமா இல்லை வேற யாராவது காரணமாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அது இப்போது சொல்வதற்கு இல்லை. நான் கொடுத்து தெளிவாக கொடுத்துருக்கேன். 10 நாட்களுக்குள் இருப்பா நீ 10 நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும். 1 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, பேசி தீர்க்க வேண்டும் தான் சொல்லியிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமைக்கு கெடு விதிக்கிறது அழகில்லை அப்படின்னு இல்லை. அவர் அவரோட இருக்கிற அதனால் கெடு விதிக்கலாம். அவர் தர்மத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால் அப்படி தான் சொல்லுவார். சார் டிடிவி போது இவரை ஒட்டிட்டார். அதனால் அவர் அந்த கருத்து சொல்வது மாறுபட்ட கருத்து இல்லை. என் போன்ற புரட்சி தலைவரால் இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டேன். சார் இதை நீக்கிறதுனால இது கட்சிக்கு பாதிப்பு அப்படிங்க சார்? நீங்கள் போக போக இந்த காலம்தான் பதில் சொல்லணும்னு சொல்லி தொண்டர்கள் கருத்துக்கு பொதுச் செயலாளர் மதிப்பு கொடுக்காம அதை புறக்கணிக்கிறாராங்கிறதான் கேள்விங்க.
செங்கோட்டையன் சாருடைய கருத்துக்கு இல்ல, தொண்டர்கள் கருத்தை புறக்கணிக்கிறாங்க. கருத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்ல வேண்டும். சார், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களாம் நேற்று நீங்கள் சொன்ன கருத்துக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் மட்டும் இல்லை, நயனா நாகேந்திரன் கொடுத்துருக்காரு, எச் ராஜா கொடுத்துருக்காரு, பல்வேறு ஏமலதா பிரேமலதா கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேர் கருத்துக்கள் சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி தளபதி 2026 அரசியல் பிரச்சார பயணம் என்ற பெயரில் திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். திருச்சியில் டிவிஎஸ் டோல்கேட், தலைமை தபால் நிலையம், பாலக்கரை வழியாக சாலை மார்க்கமாக சென்று மரக்கடையில் வாகனத்தில் நின்றபடி பேசும் வகையில் அவருடைய பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த பயண திட்டத்திற்கு அனுமதி அளிக்கும்படி திருச்சி காவல் ஆணையரிடம் ஆனந்த் மனு அளித்தார். ஆனால் திருச்சி மாநகரில் அண்ணா சிலை, பால் பண்ணை, ஸ்ரீரங்கம் தேவி தியேட்டர் உள்ளிட்ட 43 இடங்களில் மட்டுமே நிகழ்ச்சி நடத்த வழக்கமாக அனுமதி வழங்கி வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறை அனுமதித்த இடங்களை ஆய்வு செய்து அதன் பிறகு மீண்டும் மனு அளிப்பதாக கூறிவிட்டு என் ஆனந்த் புறப்பட்டுச் சென்றார். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 9ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மெட்ரோ ரயில் சேவை இடைவெளியில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை வழக்கமாக 7 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கப்படுவதற்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:30 மணிக்கு பிறகு வழக்கம் போல எவ்வித மாற்றமும் இன்றி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை மாற்றங்கள் பச்சை வழித்தடம் மற்றும் நீல வழித்தடத்தில் இருக்கும் என்றும் அதற்கேற்ப பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான 330 லட்சம் கோடி ரூபாயில் சுமார் 202 கோடி நுகர்வின் மூலம் கிடைப்பதாக கூறிய அவர், ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின் நுகர்வு 10% அதிகரித்தாலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி 20 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிக்கும் என கணித்துள்ளார். திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி வரும் 22ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. தலைநகர் டெல்லியில் மழை வெள்ளம் இன்னமும் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மயூர் விஹார் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தேங்கிய மழைநீர் வடிவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் யமுனையில் வெள்ளப்பெருக்கெடுத்து அபாய குறியீட்டை தாண்டி ஓடுவதால் கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே மழை ஓரளவு குறைந்ததால் டெல்லி சிவில் லைன்ஸ் பகுதியில் வெள்ளம் வடிய தொடங்கியது. இருப்பினும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஜப்பானில் பெய்பா சூறாவளி காரணமாக பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஜப்பானின் கிழக்கு கடற்கரை பகுதியை புயல் கடந்த நிலையில் கனகாவா மாகாணம் காமகுரா பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதனால் அங்குள்ள சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரை பிசிசிஐ நியமித்துள்ளது. வருகிற 9ஆம் தேதி தொடங்கும் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ஸ்ரேயாஸ் ஐயர் சேர்க்கப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் செப்டம்பர் 16ஆம் தேதி தொடங்கும் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மல்டி டே போட்டிக்கான இந்திய அணியை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. அதில் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாகவும் துருவ் ஜுரல் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிவகார்த்திகேயனோட மதராசி படம் தமிழ்நாட்டில் மட்டும்
முதல் நாள்ல சுமார் 13 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. AR முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜமால் நடிப்புல ஆக்ஷன் விருந்தா கடந்த 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகி கலக்கிட்டு இருக்கு மதராசி. படத்துல ஆக்ஷன் செம்மையா ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறதாகவும் வில்லன் கேரக்டர் செம்மன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. இதோட அனிருத் இசைக்கு புகழாரம். இப்படி இருக்க மதராசி படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடியே 80 லட்சத்துக்கும் அதிகமா வசூல் பண்ணி இருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்கு. படத்துக்கு எதிர்பார்ப்பு குறைவா இருந்ததால SKவோட முந்தைய படங்களை விட இந்த படத்துல ஓபனிங் டே வசூல் கம்மின்னு சினிமா வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க.